மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, முதல்ல யார்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியும். அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ பிள்ளைங்க ஒரு காரியம் தப்பு பண்ணியிருக்கோம், அப்போ யாரை நோக்கி போவீங்க? ஹெட் மாஸ்டர்கிட்ட போவீங்க. எதுக்கு? அவர் நினச்சா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி மறுபடியும் கிளாஸுக்கெல்லாம் உள்ளே போகலாம். இல்லை வேற ஒரு சில பிரச்சனை இருக்கும், அப்போ நமக்கு தெரியும் இந்த அரசு அதிகாரிகளை பார்த்தா நமக்கு காரியம் முடியும், அப்போ அவங்கள போய் பார்ப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பொட்டன்ஷியல், அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய அதிகாரம். அப்போ உங்களுக்கு தெரியணும், நான் ஜெபிக்கக்கூடியதான அந்த தேவன் எப்படிப்பட்டவர். அவர் எப்படிப்பட்டவரும் சர்வ வல்லமுள்ள தேவன். அதான் இங்கே சொல்லப்பட்டு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அப்படின்னா என்ன? நான் கேட்கக்கூடியதான அந்த காரியங்களை அல்லது என்னுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்டு பதில் அளிக்கக்கூடியவர் என்றும், அது எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடிய திராணி உடையவர் என்றதான விசுவாசம் உங்களுக்கு வேணும். அடுத்தது என்ன? சந்தேகமே படக்கூடாது. நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொண்டோம் இல்லைன்னு பெற்றுக்கொள்வேன் என்றதான அந்த ஒரு விசுவாசத்தோடையே நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி முடிக்கணும்னு இருக்கு. ஜெபம் பண்ணி முடிக்கிறீங்களா? அப்போ என்ன விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணுமா? நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், 1/2 மணிக்கூர் ஜெபம் பண்ணேன், 1/4 மணிக்கூர் ஜெபம் பண்ணேன், அந்த நேரத்தில் நான் ஜெபித்தவைகளை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசங்கிறது என்ன? கேட்ட உடனே அந்த பிஸியாக இருக்கக்கூடியதான சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் கேட்டும் உடனே கிடைக்காட்டா முறுமுறுக்கிறது இல்லை விசுவாசம். நான் இப்படியே கேட்டுட்ருக்கிறேன்னு 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு ஒன்றுமே நடக்கலைங்கிறது ஒரு எண்ணம் உடையவங்களாக இருக்கக்கூடாது. மாறாக நான் கேட்டேன், நான் செய்ய வேண்டியதை செய்யணும், நான் இன்னும் தொடர்ந்து ஜெபிக்கணும். என் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் என்ன சொன்னேன்? என் ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் நிச்சயமாகவே எனக்கு வந்து என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். ஏன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறேன்? என்னுடைய தேவைகளை நிறைவேற்றப்படாமல் இருக்கும்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். தானியேல் தீர்க்கதரிசி உபவாசம் இருந்து ஒரு காரியத்திற்குள்ள பதிலை எதிர்பார்க்கிறார். கட்டளை எப்போ பிறப்பிக்கப்பட்டது? அவர் ஜெபம் பண்ணின உடனேயே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆன்சர் கிடச்சிட்டு, ஆனால் வந்து சேர்றதுக்கு நேரம் ஆச்சு. அதான் நீங்கள் எப்பவுமே புரிஞ்சிருக்கணும். அதான் ஆண்டவரே சொல்லிட்டார், நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ளவங்களா ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணி முடிக்கும் போது எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நான் ஜெபம் பண்ணினவைகள் எனக்கு வாய்க்க பண்ணப்பட்டது, எனக்கு கிடைக்கும். அதான் விசுவாசம்.